ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போற நேரம் ஆயிஷா நாயை மோந்துட்டு போவாங்க, திரும்ப வந்து முத்தம் கொடுப்பாங்க. இன்றைக்கு இவங்களை கொடுத்தா ஏக காலத்துல 9 மனைவி 11 மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் மாறி மாறி அந்த சுழற்சிக்கு தான் வருவாங்க. சில பேர் தப்பா புரியுறாங்க, ஆயிஷா நாய் இவ்வளவு ஹதீஸ் அறிவிச்சுன்னா ஆயிஷா நாய் வீட்டிலேயே இருந்துதான். இன்றைக்கு ஒருவர் என்றால் நாளைக்கு இன்னொருவர். எப்படி ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு போவாங்க, மனைவிமார்கள் எடுத்து சீட்டு போட்டு குலுக்கி பார்த்து யார் பேர் வருதோ அவங்கள கூட்டிட்டு போவாங்க. சில தோழர்கள் மயங்கி கீழே விழுந்தார்கள், 2 காலும் நடுங்கி கீழே விழுந்தார்கள். இப்படி ஒரு மரண செய்தியை உலகமே கேட்காது. இன்றைக்கு சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், எங்க உம்மா கடுமையான பிரச்சனை, செத்து போறதா சொன்னாங்க, எங்க உம்மாவோட நான் ரொம்ப இறக்கம், எங்க உம்மா சொன்னாங்க நான் செத்து போவேன்றாங்க. உம்மா நீங்க இப்படியே செத்து நீங்க உயிராகினால் இப்படி 7 முறை நடந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கேள்வி கேட்டாங்க, நாளைக்கு நான் யார் வீட்டுலன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் இன்றைக்கு ஆயிஷா நாய் வீடுனா நாளைக்கு ஆயிஷா நாய் வீட்டு போக மாட்டாங்க, ஷெட்யூல் தவறவே மாட்டாங்க. நீங்க பாப்பீங்க இந்த மார்க்கத்துக்குள்ள கூட்டம் கூட்டமா நுழைவது. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் மடிக்கு நெருங்கிட்டாங்க. கடைசி நாட்கள் ஆயிஷா அம்மாக்கு ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க. இந்த உலகத்தில் எல்லோரும் பெருமானார் முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிற நேரம் ஆயிஷா பார்த்து கொள்ளட்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்திருந்தார். சரியாக ரசூலுல்லாஹ் புதன்கிழமை சொன்னார்கள், என்னுடைய எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள், அபூபக்கர் வருகிற வாசலை தவிர என்றாங்க. அபூபக்கர் மட்டும் வந்து பார்க்கலாம், வேற யாரும் வர வேண்டாம் ரசூல். தன் மனைவியோட ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில சந்தோஷமா கழிக்க நாட்கள் அல்ல, அந்த மனைவி லாஸ்டா பார்க்கட்டும் என்றார்கள். ரசூலுல்லாவை எல்லோரும் பார்க்க துடிக்கிற நேரம் அல்லாஹ் ஆயிஷா அம்மாவை அதனை தேர்ந்தெடுத்தான். கடைசி நிமிடங்கள் நெருங்கிறது. அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு தோழர் வருகிறார், அது ஆயிஷானுடைய சகோதரர். அவருக்கு அனுமதி உண்டு, ஏண்டா ஆயிஷா நாய் ஹிஜாப் இல்லாம அவருக்கு பார்க்கலாம். வீட்டுக்குள் நுழைகிற நேரம் கையில ஒரு குச்சி மிஸ்வாக். ரசூலுல்லாஹ் ஒரு பழக்கம் இருக்கு, தன் வாயை சுத்தப்படுத்துவார். பல வாட்டி அதை கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். பக்கங்களை புரட்டி போகிற நேரம் அந்த பக்கங்கள் கண்ணீராலேயே நனைந்து இன்று வரையும் உலகத்திலே பெருமானார் இப்ப மௌத்தாகினார் என்ற உணர்வு தரக்கூடிய அளவுக்கு அங்க உள்ள தோழர்கள் எல்லோருக்கும் இருந்தது. அந்த சம்பவம் நடக்கிற நேரம் பெரும் வயோதிபர்கள், தாடி நீளமாக வளர்த்தவர்கள் பெருமானுடைய மரணத்தை கேள்விப்பட்டு தேம்பி தேம்பி அழுதார்கள். فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே அவருடைய அடியானாக நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் வாரத்தில் மிக சிறப்பான ஒரு நாளில் இந்த ஒன்று கூடலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறார். அஃதலுல் யௌம், நாட்களில் சிறந்த நாள்
ஜும்மாவுடைய நாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நாளில் அதிகமாக என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்றார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ்வுடைய தூதர்களிடம் இந்த வெள்ளிக்கிழமை அன்று அதிகம் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்றார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் திருக்குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை பரட்டி பார்க்கிற நேரம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்கள் என்று கூப்பிடுறான். ஒரே ஒரு இடத்துல மட்டும் அல்லாஹ் அப்படி கூப்பிடவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்துல அதை மாத்தி சொல்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் இந்த நபியின் மீது அருள் புரிகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ விசுவாசிகளே, ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, உங்கள் நபியின் மீது நீங்கள் சலாமும் ஸலவாத்தையும் சொல்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். தான் செய்கிறேன் என்கிறான் அல்லாஹ், தன்னுடைய மலக்குமார்கள் செய்கிறேன் என்கிறான் அல்லாஹ், நீங்களும் அதனை செய்யுங்கள் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் அருள் புரிகிறான், நாம் ஸலவாத்து சொல்கிறான். அப்படிப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தப்படாத நாள் உண்டா? அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து 1400 ஆண்டுகள் கழிகிற வேளையிலும் இந்த உலகத்திலே தன்னுடைய தகப்பனை மறந்த பிள்ளைகள் இருப்பார்கள், தன்னுடைய தாயை மறந்த பிள்ளைகள் இருப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறந்தவர்கள் இந்த முஸ்லிம்கள் முஃமின்கள் இருப்பார்களா? தினந்தோறும் ஸலவாத்து, தினந்தோறும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் எங்கும் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். இலங்கையில மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை, இந்தியாவில் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். இந்தியாவில் மட்டுமான்னு கேட்டால் இல்லை, அமெரிக்காவில் ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள், பாகிஸ்தானில் ஞாபகப்படுத்தப்படுகிறார், ரஷ்யாவில் ஞாபகப்படுத்தப்படுகிறார். அவர் இறந்த 1400 ஆண்டுகளாகி அவருடைய பொன்மொழிகளை யாராலும் அழிக்க முடியாமல் இருக்கிறது. சோசியல் மீடியாக்கள் கொண்டு போய் அவருடைய பொன்மொழிகளை சேர்க்கவில்லை. அந்த ஏழை தோழர்கள் அவர்கள் மத்தியிலே உட்கார்ந்து அவர் சொல்வதையெல்லாம் கேட்டது மட்டுமில்லாமல் தங்கள் மனங்களில் ஆழ பதித்து தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பிற மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் வீதியோரமாக நாடுகள் கடந்து போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள் என்று சொல்லி பிற மக்களுக்கு சொல்லி இன்று வரைக்கும் நம்முடைய காதுகள் செவிமடுக்கும் அளவுக்கு அந்த பொன்மொழிகள் உலகம் எங்கும் பறந்து காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் கழித்த இறுதி நாட்கள் என்ற தலைப்பு எனக்கு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. நாம் எல்லோரும் மரணத்தை பற்றி அதிகம் நினைத்து பார்க்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அக்திரு திக்ர், ஒரு சிக்கரை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று நாங்கள் சிக்கர் செய்வது போன்று ஒரு சிக்கரை அதிகமாக செய்யுங்கள் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சிக்கர் என்றால் இன்பங்களை எல்லாம் துண்டாக்கக்கூடிய, எல்லாத்தையும் துண்டாக்கக்கூடிய இந்த உலகத்தை விட்டும் நான் பிரிகிற நாள், நீங்கள் பிரிகிற நாளை ஞாபகப்படுத்துங்கள் என்றார். இன்றைக்கு போனை கையில் எடுத்தா ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இன்னார் மரணித்து விட்டார். சில வேளை எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக நிற்பார், யாராவது ஒரு நண்பராக இருப்பார். ஒரு நாள் வரும், எங்களுடைய மரண செய்தி நாங்கள் பார்க்க மாட்டோம், எல்லோரும் பார்க்க இந்த பூமியை விட்டும் நாம் பிரிகிற ஒரு நாள் இது நடக்கும். சகோதரர்களே, இந்த பூமியிலே இந்த ஹிதாயத் நகரில் இதற்கு மண்ணுக்கு மேல் வாழ்ந்தவர்களை இன்றைக்கு மண்ணுக்கடியில் புதைத்து விட்டு நாம் மேலே இருக்கிறோம். என்றைக்காவது ஒரு நாள் அன்றைக்கு வளமை போன்ற சூரியன் உதிக்கும், அன்றைக்கு இந்த பூமியில் நாம் இருக்க மாட்டோம், நாம் இந்த பூமியை விட்டு போய்விடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி இந்த பூமியை விட்டு போகிற அந்த மரணத்தை திரும்ப திரும்ப நாம் ஞாபகப்படுத்தணும் என்றால் பெருமானாருடைய மரணம் அதை நமக்கு அதிகம் ஞாபகப்படுத்தும். வேற யாருடைய மரணத்தையும் விட ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை நாம் படிக்க படிக்க உலகத்திலே நாம் எப்படி பிரிந்து போகணும், எப்படி மரணிக்கணும் என்ற சிந்தனை நமக்குள் ஆழமாக வரும் என்ற காரணத்துக்காக பெருமானாருடைய இறுதி நாட்கள் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரிவை படிப்பதற்கு முன்னாடி ஒரு அற்புதத்தை நாம் படிக்கணும்.
அது என்னென்றா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் மலக்குகளை படைத்தான், ஜின்களை படைத்தான், மனிதர்களை படைத்தான். அந்த மனிதர்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலர்களை தெரிவு செய்தார். நாம் ஒரு பிசினஸ் செய்கிற நேரம் ஒருவரை ஒரு தொழிலுக்காக வேண்டி தெரிவு செய்வோம். பல வேளைகளை நாம் தோத்து விடுவோம். நாம் தெரிவு செய்தவர் அவர் சரியில்லை என்று பலவாட்டி சொல்லுவோம். அரசியல் களத்தில் பலர்களை தெரிவு செய்வோம். ஒரு சில நாட்கள் கழிய நாம் சொல்லுவோம், நாங்க தெரிவு செஞ்சவர் நல்லம் இல்லை அப்படின்னுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு மனித குலத்தில் இவ்வளவு மக்கள் இருக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களில் சிலர்களை தெரிவு செய்கிறார். அதில் ஒருவர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் எப்படி தெரிவு செய்கிறான்? ஹாத்தமுல் அன்பியா, நபிமார்களில் எல்லாம் இறுதியாக தெரிவு இறுதியானவர். முதலிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்படியே வந்த நபிமார்கள் தொடரிலே கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்யப்படுறார்கள். யார்? அந்த மக்கள் மன்றத்திலே இவர்தான் இந்த உலகத்துக்கு இறுதி தூதர். இவர் போதிக்க போகிறார். அந்த மக்களுடைய தீமைகளை அகற்றுவதற்காக உலகத்தில் அல்லாஹ் என்ன தெரிவு செய்யலையா? உங்களை தெரிவு செய்யலையா? பெரிய பெரிய விஞ்ஞானி என்று வந்தவர்களை தெரிவு செய்யலையா? ஸ்கூலுக்கு போகல, தன் பேரை எழுத தெரியாது, எழுதியது பார்த்து படிக்க தெரியாது, பல்கலைக்கழக பட்டம் பெறவில்லை, விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் நுழைந்ததே இல்லை, பாப்பா மௌத்து, உம்மா சின்னத்திலேயே மௌத்து, பிறக்க முன்னாடி தகப்பன் இல்லை, தாய் இல்லை, கைமாறி வளர்க்கப்படுகிற பிள்ளை, தன்னுடைய ஆசாபாசங்களை சொல்லுவதற்காவது யாராவது உண்டா? தங்கச்சி உண்டா? தம்பி உண்டா? விளையாடுவதற்கு இல்லை. தாத்தா உண்டா? அறிவுரை சொல்வதற்கு இல்லை. தங்கச்சி இருக்கிறாங்களா? இல்லை. யாருமே இல்லாத ஒருவரை ரப்புல் ஆலமீன் சொன்னான், உங்களை நான் தெரிவு செய்தேன் என்றான். நான் உங்களை தெரிவு செய்தேன். ஹாத்தமுல் அன்பியா, என்னுடைய படைப்பில் மிக சிறந்த படைப்பு. பாலைவனத்திலே பெருமானாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்கிறான். இதுல அற்புதம் என்னன்னா, நாம் தெரிவு செய்வோம், பல வாட்டி நாம் சிந்திச்சு கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு இவர்தான் என்று தெரிவு செய்வோம். நாம் தோத்து போயிரும். ரப்புல் ஆலமீன் ஒருவரை தெரிவு செஞ்சால் அது என்றைக்கும் பிழையாகாது என்று நிறுவின இடம்தான் அது. இந்த உலகத்திலே யாரை போதகராக டீச்சர் அனுப்புறது? அங்க பார்த்தா விபச்சாரம், இங்க பார்த்தா குடி போதையில் மனிதர்கள் சொந்த பிள்ளைகளை சாகடிக்கிறார்கள் பெருமைக்காக. பெருமை அந்த அளவுக்கு தலை விதித்து ஆடக்கூடிய ஒரு கொடுமை. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார், அவர்தான் இன்றைக்குள்ள எனக்கும் தலைவரான். 1400 ஆண்டுகள் கழிய அவர்தான் தலைவரான். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் அவர் தலைவர் என்று சொல்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறார். அவருடைய பணி ஆரம்பிக்கப்படுகிறது. முதல் 13 ஆண்டுகளில் என்ன விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மெல்ல மெல்ல நாட்கள் நகர கடைசி 4 ஆண்டுகள் அவர் சுப்ஹானல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஜஸீரத்துல் அரப் நடுங்கி நிற்கிறது. பெருமானாருக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள். அந்த அளவுக்கு அற்புதமாக அல்லாஹ் ஒருவரை தெரிவு செய்து, அவர் இந்த பிரச்சாரத்துக்கு இவர்தான் சரி, எங்களை தெரிவு செய்தால் ஓடிடுவோம், 2 தாக்கு பிடிக்க மாட்டோம், கொல்லுவேன் என்று சொல்லுகிற நேரம், எங்களுக்கு எதிராக 4 பேர் படையெடுத்தாலே பயந்துருவோம், 10,000 பேர் ரவுண்ட் அப் பண்ணி ஊரை வளைத்து நிற்கிற நேரமும் அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த இடத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறார். பத்ர் களத்திலும் அப்படித்தான், உஹது களத்திலும் அப்படித்தான், அஹ்ஸாபிலும் அப்படித்தான், மௌத் வரைக்கும், இந்த பிரச்சாரத்துடைய முடிவு வரைக்கும் அவர் அப்படியே தாக்கு பிடிக்கிறார். அவருக்கு என்ன செய்யல? பூமாலை அணிவிச்சு அவரை கூப்பிடல. அவருக்கு எல்லாரும் பூமாலை அணிவிச்சு வாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் கடும் இன்னல் கொடுத்தார்கள். ஒவ்வொரு தினமும் கல்பால் வேதனைப்படுகிற நாட்களாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த தூதர் எங்களுக்கு தலைவர். இன்றைக்கும் அல்லாஹ்வுடைய தெரிவு எப்படிப்பட்டது? மூசா நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னான், உங்களை நான் தெரிவு செய்தேன் என்று சொல்கிறேன். அவர் திரும்ப கேட்டார், ரப்பே, என்ன என் பேச்சு திக்கி திக்கி வருமே, நான் போய் எப்படி ஃபிரௌன்ட்ட பேசுறது? ஃபாரிசில் இலா ஹாரூன், என் தம்பி ஹாரூன் சூப்பர், அவர் நல்லா பேசுவார். என்னை விட நாக்கு அவ்வளவு கூர்மை, மிக தெளிவாக ஃபிரௌனிடம் பேசுவார். யா அல்லாஹ், ஹாரூன் அனுப்பேன்னு கேட்டேன். அல்லாஹ் சொன்னான், உங்களை நான் தெரிவு செய்தேன். அல்லாஹ் செவுமடுங்க நான் சொல்றது, இது ஹபிலா ஃபிரௌன், ஃபிரௌன்ட்ட போங்கண்ட. பேசவே தெரியாத மூசா நபி
திக்குவாயாக இருந்த மூசா நபி, ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. துஆ கேட்கறியா அல்லாஹ், என் கல்பை விரிவாக்குறியா அல்லாஹ், என் நாக்குல முடிச்சு அவிழ்த்துறியா அல்லாஹ்னு கேட்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெற்றியை கொடுக்கிறார். இதே வரிசையில பெருமானார் வருகிறார். எழுத தெரியாது, படிக்க தெரியாது, அவ்வளவு மனிதர்களுக்கும் இன்றைக்குள்ள விஞ்ஞானிக்கும் அவர்தான் தலைவர் அல்லாஹ் தெரிவு செய்தார். இந்த இடத்துக்கு இன்றைக்கும் போட்டி போட ஒரு மனிதனுக்கும் வரையல. அந்த அளவுக்குரிய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த வாழ்க்கையிலே, அந்த பிரச்சாரத்தில் இறுதி நாட்களை நோக்கி நாம் இப்பொழுது போறோம். இங்க எல்லோருடைய கல்விலையும் ஒரு ஏக்கம் இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கணும், அவரோட பேசணும், அவரோட பழகணும். சகோதரர்களே, அது எனக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல, அங்க உள்ள தோழர்கள் எல்லோருக்கும் இருந்தது. அந்த சம்பவம் நடக்கிற நேரம் பெரும் வயோதிபர்கள், தாடி நீளமாக வளர்த்தவர்கள் பெருமானுடைய மரணத்தை கேள்விப்பட்டு தேம்பி தேம்பி அழுதார்கள். அவர்களால் தாங்க முடியாத பிரிவு, அந்த பிரிவு. சில தோழர்கள் மயங்கி கீழே விழுந்தார்கள், 2 காலம் நடுங்கி கீழே விழுந்தார்கள். இப்படி ஒரு மரண செய்தியை உலகமே கேட்காது. பல வாட்டி அதை கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். பக்கங்களை புரட்டி போகிற நேரம் அந்த பக்கங்கள் கண்ணீராலேயே நனைந்து இன்று வரையும் உலகத்திலே பெருமானார் இப்ப மௌத்தாகினார் என்ற உணர்வு தரக்கூடிய அளவுக்கு. வாப்பா கபர்ல போய் வாப்பாவை அடக்கிட்டு போற புள்ள 10 வருஷத்துல வாப்பாவை மறந்துடும். இந்த உலகத்திலே ரசூலுல்லாவை யாரும் இன்றைக்கு மறக்கவில்லை. அந்த மரண நிகழ்வு வீடியோ பண்ணப்படவில்லை. அங்க வந்தவர்கள் யாரென்றே உலகத்துக்கு காட்டப்படவில்லை. சோசியல் மீடியாக்கள் இல்லை, உலகம் இங்கு ஷேர் பண்ணப்படவில்லை. ஆனால் மிம்பர் மேடைகளில் பல மொழிகளில் இன்றைக்கும் காண்பது போன்று, மரண வீட்டுக்குள் நாம் நுழைவது போன்று, பெருமாவுடைய ஜனாசாவுலே நாம் நுழைந்திருப்பது போன்ற ஹதீஸ்கள் மூலமாக, இன்றைக்கும் தொகுக்கப்பட்ட ஆதாரங்கள் மூலமாக நாம் படிக்கிறோம். இந்த நாள் உலகத்துக்கு மறக்க கூடாது என்று அல்லாஹ் வைத்து விட்டார். திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய நாளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரியா விடையை மக்கள் மன்றத்திலே பெரும் கூட்டத்துக்கு அறிவித்த நாள் யௌமுல் அரஃபா. எல்லா மக்களும் இஸ்லாமிய வெற்றியை கொண்டாடுகிற நாள். அதுதான் துல்ஹஜ் மாதம். நாம் முஹர்ரத்தில் இருக்கிறோம். இதுக்கு முந்தைய ஒரு மாதம், இதுக்கு பிறகு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. போன மாதம் தான் ரசூலுல்லாஹ் அந்த உரையை நிகழ்த்துற நாள், ஹஜ் பெருநாள், துல்ஹஜ் மாதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்கள் வெற்றியை அடைந்த நாள், கொண்டாடுகிற நாள். காபத்துல்லா கைவசம் கிடைத்து, அதுல திறப்பு கிடைச்சு, காபத்துல்லா சுத்தப்படுத்தப்பட்டு, உலக மக்களுக்கு உம்முல் குராவாக உலகத்தில் உள்ள எல்லா நகரங்களுக்கும் தலைநகரம் எதென்றா மக்கா அறிவிக்கப்படப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் படிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள் உள்ளடங்கிய புத்தகம் திருக்குர்ஆனாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் என்று ஒரு கூட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கடைசி கடமை ஹஜ்ஜி. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற ஒரே கோஷத்தோடு, இதுக்கு பிறகு இணை இல்லை, இறைவனுக்கு இணை இல்லை என்ற அந்த கோஷத்தோடு மக்கள் எல்லாம் காபத்துல்லாவை நோக்கி வர்ற நேரம் பெருமானார் சொன்னாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்கிட்ட இருந்த ஹஜ்ஜை எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு வந்த ரசூலுல்லாஹ் அரஃபாவுடைய பேருரை. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் வந்து நிற்கிறாங்க. அல்லாஹ் இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணுக்கு காட்டாத ஒரு மிக பெரும் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் காட்டுகிறான். பெருமானார் முன்னாடி நிற்கிற நேரம் இந்த பக்கமாக அந்த பக்கமாக எல்லா பக்கமாக மக்கள். பெருமானார் பேசுகிறது இந்த மாதிரி மைக் இல்லை, அல்லாஹ் அக்பர் ஏதோ சொன்னா கேட்கிற அளவுக்கு இல்லை. முன்னாடி உள்ளவர்கள் கேட்டு சப்தமாக சொல்ல, பின்னாடி உள்ளவர் கேட்க, அதுக்கு பின்னாடி உள்ள கேட்க, பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்துக்கு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சனத்தொகையை காணவே இல்லை. பெருமானார் அந்த உரையை ஆரம்பிக்கிறான், தன் மரண செய்தியோடு ஆரம்பிக்கிறான். மக்களுக்கு நேரடியாக நான் மௌத்தாக போகிறேன்னு சொன்னா மக்கள் தாங்க மாட்டாங்க. இதற்கு முன்னாடி ரமலான்ல ரசூலுல்லாஹ் சாடமாடையாக பக்கத்தில் உள்ளவர்களுக்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஃபீலிங்ஸை சொன்னாங்க. எல்லா ரமலானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார், அவருக்கு நாம் குர்ஆனை ஒரு முறை பாடம் கொடுப்பேன். ஆனா இந்த தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்றும் 2 முறை பாடம் கேட்டார்கள். 2 முறை திருக்குர்ஆனை நான் கொடுத்திருக்கிறேன். அதாவது இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்ற உணர்வு ரமலானில் இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தொடங்குகிறது. துல்ஹஜ் மாதத்திலே மக்களை எல்லாம் பார்த்து ரசூலுல்லாஹ் வளமை போன்று அன்றைக்கு உரையை தொடங்கவில்லை. பஅத ஆமி ஹாதா, இந்த ஆண்டுக்கு பிறகு உள்ள
அடுத்த ஆண்டு ஹஜ்ஜி மாநாடு நடக்கும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு பிறகு ஹஜ்ஜி நடக்கும். இந்த மாநாடுக்கு எல்லோரும் வருவார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், ஜசீரத்துல் அரப் குலுங்கி நிற்கிறது. எல்லா பக்கத்திலும் ஃபிளைட் ஆபரேட் ஆக்கப்படுவது. மக்கள் சல்லி கொடுத்து பணம் கட்டி ஹஜ்ஜிக்காக வேண்டி முன்கூட்டியே ரெடி ஆகுறாங்க. பெருமானார் அந்த உரையை ஆரம்பிக்கிறாங்க. அரஃபா பேருரை, ஹஜ்ஜத்துல் வதா, ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி உரை, இறுதி ஹஜ்ஜும் முதல் ஹஜ்ஜும் அதுதான். இந்த ஆண்டுக்கு பிறகு அடுத்த ஆண்டு இந்த இடத்திலே நின்று நான் பேசுவேனான்னு எனக்கு தெரியாதுன்னாங்க ரசூலுல்லாஹ். மக்கள் அதிகமானவர்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தாவாங்கன்னு கணக்கில் கூட எடுக்கல. ஏனென்றா சாதாரணமா ஹஜ்ஜுக்கு போறவர் இன்றைக்கு மாதிரி இல்லை. அன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போறோம்னா 9 நாள் பிரயாண தூரம், கடுமையான சிரமப்படணும். பிளைட்ல போய் ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு போற ஹஜ்ஜி இல்ல. அந்த பிரயாணத்துக்கு வந்து திரும்பி போற ரசூலுல்லாஹ் இன்னும் தடகாத்திரமா நிற்கிறார். அவருக்கு தலைவலி இல்ல, உடம்பு வலி இல்ல. ஆனால் பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்லியிருந்தான், உங்க பணி முடிய போகுது, உலகத்தை விட்டு போக போறீங்க என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் மெல்ல மெல்ல பதிவு செய்கிற முதலிடம். பிரம்மாண்டமான மக்கள் கூட்டம், பெருமானார் மக்களோட பேச போகிறார்கள். அந்த பேச்சுகளே முதல் வரி என்ன? அடுத்த ஆண்டு ஹஜ்ஜி நடக்கும் நேரம் முஹம்மது ரசூலுல்லாஹ் இங்க இருக்க மாட்டார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. அடுத்த ஆண்டு உங்க முன்னாடி நின்று நான் பேசுவேன், நான் எனக்கு தெரியாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். மிகவும் சூசகமாக புரிந்து கொள்வர்கள் புரியக்கூடிய விதத்திலே பெருமானார் தன் மரண செய்தியை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பதிவு செய்துவிட்டு அந்த மக்களோடு பேசினார்கள். என்ன பேசினார்கள்? தன் வசியத்தை அறிவித்தார்கள். ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளையுடைய கையை பிடித்து வசியத்தை அறிவிப்பார்கள். நான் போக முன்னாடி, மகனே, இதுவரைக்கும் நான் இப்படி செஞ்சேன், இதெல்லாம் நீங்க பிரிச்சு கொடுத்துடணும், இப்படி நடக்கணும். தன்னுடைய கடைசி ஆசைகளை தன் பிள்ளைக்கு சில நேரம் வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை கையை பிடித்து சொல்லுவார்கள். ஒட்டுமொத்த பேருக்கும் உம்மத்துக்கும் ரசூலுல்லாஹ் தன் வசியத்தை அறிவிக்கிற நேரம் எப்ப வசியத்தை அறிவிப்பாங்க? இறுதி உரைகளில். அரஃபா பேருரை என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்தை அறிவிக்கப்பட்ட உரை. இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, மக்களே, என்னுடைய வசியத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என் வசியத்து என்ன தெரியுமா? இவ்வளவு பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லல, பெண்கள் விஷயத்தில் நலமாக நடந்துக்கோங்கன்றாங்க. வருகிற நேரத்தில் பெண் பிள்ளையை கொண்டு விட்டு நீங்க நெஞ்ச தள்ளி நாங்க கொண்டுட்டோன்னு வந்தீங்க. மக்களே, உங்க பொம்பளை பிள்ளை விஷயத்தில் ஒழுங்கா நடங்க. பெண்கள் விஷயத்தில் பெண்களுக்குரிய உரிமை கொடுக்கப்பட்டு என் வசியத்தை அறிவிக்கிறேன். பெண்கள் விஷயத்தில் நலவாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல நடந்துக்கோங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த உரையை நீங்க கேட்டீங்கன்னா ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிற உரை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? மக்களே, நிறைய சொன்னார்கள். அந்த உரையை சொல்வதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. என்றாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உரையை சார்பிழிந்து படித்து பாருங்கள். அந்த உரை தான் ரசூலுல்லாஹ் கடைசியாக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்துக்கு செய்த உரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாவது இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹ் என்ற சூறாவை இறக்கிறார். பெருமானார் ஒட்டகத்துக்கு மேல் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால் வருகிறது. என்ன? பெருமானுடைய அதுக்கு பிறகுள்ள சஜதாவும் ருக்குவும் ஔராதுகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. பெருமானார் ஓதுகிறார்கள், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா மாயிதா 5வது வசனம், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இந்த தீன் இன்றைய தினம் உங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. இந்த நாள் தீன் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுத்த பணி முடிந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி. அல்லாஹு அக்பர். என் நிஅமத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், காத்தமுல் அன்பியா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் கொடுத்த நிஅமத்தை, இந்த அவனுடைய பேச்சு கலாமுல்லாஹ், இந்த குர்ஆனை பெருமானார் ஜிப்ரீல் வானவருடைய தலைவர் சொல்ல, அல்லாஹ்வுடைய பேச்சை கொண்டு வந்து வானவர்களின் தலைவர் சொல்ல, நபிமார்கள் காத்தமுல் அன்பியா, அல்லாஹ்வுடைய நண்பன் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் சொல்ல, அந்த அதை இந்த மனிதர்களில் மிக சிறந்த சஹாபாக்கள் அதை செவமடுக்க, அவர்களுடைய பிள்ளைக்கு கொடுக்க, இன்றைக்கு நாம் செவமடுக்கிற திருக்குர்ஆன். அல்லாஹ் சொல்ல, அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என் நிஅமத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன், வரதை இஸ்லாத்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். பெருமானுடைய நாவு அசைகிறது. அந்த மக்களுக்கு தெரியாது, இன்னும் 82 நாட்கள் ரசூலுல்லாஹ் உயிர் வாழ போகிறார்கள். பெருமானார் இந்த பூமியை விட்டு மெல்ல மெல்ல
இந்த பூமிக்கு ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அத்தனையும் பூர்த்தி செய்து விட்டான். இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய வெற்றியும் உதவியும் வருகிற நேரத்தில் அல்லாஹ் வெற்றியை திறந்து கொடுத்தா நபியே, அல்லாஹ்வுடைய உதவியை கண்டா وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا, நீங்க பாப்பீங்க இந்த மார்க்கத்துக்குள்ள கூட்டம் கூட்டமா நுழைவது. அன்றைக்கு ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். எங்க உம்மா கடுமையான பிரச்சனை, செத்து போறதா சொன்னாங்க. எங்க உம்மாவோட நான் ரொம்ப இறக்கம். அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன், உம்மா எனக்கு ரசூலுல்லாஹ் விட்டுட்டு வரையலாது, முஹம்மது ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹ் விட்டுட்டு எனக்கு வரையலாது உம்மா. நான் சொன்னேன், எங்க உம்மா சொன்னாங்க, நான் செத்து போவேன்றாங்க. உம்மா நீங்க இப்படியே செத்து நீங்க உயிராகினால், இப்படி 7 முறை நடந்தாலும் நான் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு வர மாட்டேன் உம்மா என்று சொன்னேன். அவர் சொல்லுகிறார், நான் அடுத்த தினம் பார்த்தேன், ரசூலுல்லாஹ்விடம் யாராவது வருவார்களா, ஷஹாதத்தை சொல்லுவார்களா என்று பார்த்தேன். இல்லை. 1 வாரமாச்சு யாருமே வரவில்லை. 2 வாரமாச்சு யாரும் வரவில்லை. நாட்கள் ஓடி 1 மாதமாச்சு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முதலில் வருவதற்கு, ஒரு மனிதன் முன்னாடி வருவதற்கு மாதங்கள் நாட்கள் கழிந்தது. அவர் ஒரு அறைக்குள் இதை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானுடைய கடைசி நேரம் கூட்டமாக வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஷஹாதத் சொல்லுவார். கூட்டம் கூட்டமாக நுழைந்தார். அல்லாஹ் சொன்னார், وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا, மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நபியை நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன அர்த்தம்? நபி உங்க ஜப் முடிஞ்சிட்டு நீங்க செஞ்சிட்டீங்க. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதால சொன்னாங்க, மறுமையில் அல்லாஹ் உங்களிடம் கேட்டால் நான் உங்களுக்கு அத்தனையும் சொல்லிவிட்டேனா மக்களே, நான் எதையாவது மறைத்தேனா? பெருமாவுடைய இறுதி உரை, அதாவது துல்ஹஜ் மாதத்தில் அரஃபாவுடைய நாள்ல கேட்கிறான். ஒரு ஆசான் படித்து குடித்து விட்டு மாணவர்கள்ட்ட கேட்கிறான், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனா மக்களே, உங்களுக்கு அத்தனையும் சொல்லி தந்து விட்டேன். அந்த மக்கள் சொல்லுங்க, ஆமா. அவர்களுக்கு தெரியாது ரசூலுல்லாஹ் இது மௌத்தாவதுக்கு கேட்கிறது என்று. ஆமா அல்லாஹ்வே நீ சாட்சி, அல்லாஹ் நீ சாட்சி, அல்லாஹ் 3 முறை சொல்லுவார்கள், அல்லாஹ்வே என் பணியை நான் முடித்து விட்டேன், இவர்களுக்கு சொல்லிவிட்டேன். அந்த உரை வித்தியாசமான உரை. நீங்கள் போய் ஹஜ், அதாவது அரஃபா பேருரை படித்து பார்த்தால் பெருமானார் வித்தியாசமான வார்த்தைகள் பயன்படுத்துவார்கள். இதுவரைக்கும் அப்படி பயன்படுத்தவில்லை. எழுதி கொள்ளுங்கள் மக்களே, நான் சொல்லுவதை கேட்டுக் கொள்ளுங்கள் மக்களே, கவனமாக கேளுங்கள் மக்களே, எழுதி கொள்ளுங்கள் மக்களே, வராதவர்களுக்கு சொல்லுங்கள் மக்களே. பல்லிகு அன்னி வலவு ஆயா, என் புறத்திலிருந்து ஏதாவது நீங்கள் செவமெடுத்தால் பிற மக்களுக்கு சொல்லுங்கள், நான் சொன்னதாக சொல்லுங்கள் மக்களே. பெருமானார் அந்த உரையில் வித்தியாசமாக பேசுவார்கள். ஒரு மனிதன் இந்த பூமியை விட்டு போக போவது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால், அவருக்கு தெரிந்தால் இந்த பூமியில் ஒரு பிரியாவிடை எப்படி நடக்குமோ அந்த உரையிலே மக்கள் மன்றத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்பதான் அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளவு மக்களை பெருமானார் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. வெள்ள ஆடைகளால் பெருமானார் எதை உடுத்திருந்தார்களோ அதே ஆடையோடு அந்த மக்கள் உடுத்திருந்தார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த மாநாடு இன்றைக்கு உலகத்துக்கு அதை சொல்லுகிறது. அமெரிக்காவில் இருந்து வருகிறார்கள், ஐரோப்பாவில் இருந்து வருகிறார்கள். ஹாஜிகள் பர்ஃபியூம் பூசவில்லை. எல்லோரும் ஒரே இடத்தில் இருந்து ஒரே கோஷமாக சொன்னார்கள், இறைவனுக்கு இணை இல்லை, இறைவனுக்கு துணை இல்லை, நாங்கள் சிறுக்கு வைக்க மாட்டோம் என்ற அந்த சபதம் தான் ஹஜ் மாநாடு. உலகம் எங்கும் பார்க்கிறார்கள். அந்த குழுக்கும் அந்த மாநாட்டிலே இறைவனுக்கு இணை இல்லை, இறைவனுக்கு துணை இல்லை, அவன் தனித்தவன், அவன் தனித்தவன் என்ற அந்த கோஷம் உலகம் எங்கும் இன்றைக்கும் ஆண்டு தோறும் முழங்குகிறது. அந்த வெற்றி மாநாடை பெருமானார் கொண்டாடுகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி முதலுமான மாநாடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபஷப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு. நபியே தஸ்பீஹ் செய்யுங்கள் என்கிறான் அல்லாஹ். ஃபஷப் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த குர்ஆனா இந்த சூராவுடைய விளக்கம் என்னன்னு கேட்கிற நேரம் அது ரசூலுல்லாஹ்வுடைய மௌத் என்றார்கள். அது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை அல்லாஹ் அறிவித்த விதம் என்றார்கள். ஃபஷப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு. நபியே தஸ்பீஹ் பண்ணுங்க அல்லாஹ், தஸ்பீஹ் பண்ணுங்க. பிஹம்தி ரப்பிக, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை புகழுங்க, அல்லாஹ்வை புகழுங்கண்டான். ஃபஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்க. இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ் சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த ஆயத் இறங்கிய தினமிலிருந்து ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும்
ருக்கூலும் சுஜூதிலும் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம ஃபிர்லி என்று கேட்டார்கள். அவர் அவுராதுல என்ன சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம ஃபிர்லி பாவ மன்னிப்பை கேட்டார்கள். தஸ்பீஹை சொன்னார்கள். பெருமானார் ருக்கூவிலும் சுஜூதிலும் நிறைய பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய நபியை தன் பக்கம் நெருக்கிற நாட்கள் நெருங்கிறது. 82 நாள் 81 மாறுகிறது, 80 மாறுகிறது. தோழர்களில் ஒரு சிலர்களுக்கு மெல்ல மெல்ல சூசகமாக தெரிகிறது. தனிப்பட்ட ரீதியாக ஒருவருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் தன் மரண செய்தியை. தனிப்பட்ட ரீதியான அறிவிப்பு. ரசூலுல்லாஹ் ஜுல் ஹுலைஃபா என்பது மதீனாவுடைய போர்டர். யமன் நாட்டுக்கு ஒரு தாயை அனுப்புகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வை போய் சொல்லுங்கள் என்றார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அன்றைக்கு வித்தியாசமாக நடந்தார்கள். ஒட்டகத்துக்கு மேல் முஆத் பின் ஜபல் ஏறுங்களேன் யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஏற மறுத்துட்டார். அவரை மேலே தூக்கி வைத்து விட்டு பெருமானார் நடைபாதையிலே வந்தார். சில அறிஞர்கள் இதை சொல்லுகிற நேரம் பெருமானாருடைய உடல் அவ்வளவு பலமாக இருந்தது. மதீனா என்பது மதீனாவிலே போர்டர் கடைசி இடம் துல் ஹுலைஃபா. அந்த இடம் தான் மதீனாவுடைய ஃபைனல் போர்டர். அந்த போர்டர் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முறை இருக்கிறது. வீட்டு வாசல்ல இருந்து போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அஹ்லாக் அப்படி. அவர் முஆத் பின் ஜபல் எல்லாருக்கும் அப்படி அனுப்ப மாட்டாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்ப போல நிறைய கதைச்சிட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் ஏறவே ஏறலான்ட்டாங்க. அவர் இறங்க பார்க்கிறார், அவர் இறங்க விடவும் இல்லை. நீங்க மேலே ஏறி வாங்க. அப்படியே துல் ஹுலைஃபால போய் நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை மாத்திரம் பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார். பின்னாடி அவர் சொல்லுவார், பெருமானார் எனக்கு நிறைய நசிஹத்து பண்ணிட்டார்கள். போகிற ஊரை சொன்னார்கள், தஅவாவை சொன்னார்கள், வழி அனுப்பி வைத்தார்கள். நானும் ரசூலுல்லாஹும் துல் ஹுலைஃபால தனியே நிற்கிறோம். பெருமானார் சொன்னார், முஆத் மறுமையில் சந்திப்போம் என்றார். திரும்ப நீ என்னை பார்க்க மாட்டாய் என்றார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் வருகிற நேரம் என்னுடைய ரவுதாவை மக்பராவை கடந்து செல்வீர்கள் முஆத் என்றார். நான் யா ரசூலுல்லாஹ் அழுதேன். பெருமானார் அழ வேண்டாம் என்றார்கள். பெருமானார் என்னை திரும்பி அப்படியே விட்டு விட்டு திரும்பி போன நான் பார்த்தேன். பாலைவனத்திலே பெருமானார் மறையும் வரைக்கும் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிவிட்டு போனார்? வல்லாஹி நான் திரும்பி வருகிற நேரம் ரசூலுல்லாஹ் இல்லை. அவரோடு பேசிய ஞாபகங்கள் இருக்கிறது. அந்த ரவுதாவை நான் கடந்து போகிறேன். ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது தனிப்பட்ட ரீதியாக ரசூலுல்லாஹ் சொன்னது. மெல்ல மெல்ல ரசூலுல்லாஹ் தன் மரண செய்தியை பதிவு செய்கிற விதம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நேரத்தின் சுருக்கத்தை கருது. அதாவது பெருமானார் கடைசி 14 நாட்களுக்குள் வந்து விட்டார்கள். ஆனால் இன்னும் தோழர்களுக்கு தெரியவில்லை. அன்றைக்கு திங்கட்கிழமை, திங்கட்கிழமை அல்லாஹ்வுடைய மரணிப்பதன் திங்கட்கிழமை. ரெண்டு திங்கட்கிழமைக்கு முன்னாடி உள்ள திங்கட்கிழமை 14 நாட்கள். ஒரு ஜனாசாவை பக்கீக்கு போய் அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்கிற நேரம் தான் அந்த வழி ஆரம்பிக்கிறது. அதுதான் ரசூலுல்லாஹ் ஜனாசாவை அடக்கம் செய்கிறார்கள். தலை வலிக்கிறது. வீட்டிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்றைக்கு வலி எடுத்து ஒரு புடவையை கட்டிக்கொள்ற ரசூலுல்லாஹ் அன்றைக்கு பேசுகிறார்கள். ஆயிஷா நாய் மரணிக்கிற அளவுக்கு வலிக்குது என்றார்கள். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயும் பேசினார்கள். நான் முந்தியா நீங்க முந்தியா தெரியாது என்று பேசினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மீதானையாக அதுதான் ரசூலுல்லாஹ் மரணிக்கிற தலைவலி. 14 நாட்கள் மட்டுமே எஞ்சிருக்கிறது. எந்த தோழர்களுக்கும் பெரிதாக தெரியாது. ஒரு சிலருக்கு மட்டும் சூசகமாக தெரிகிறது. அதுவும் நேரடியாக தெரியாத நேரத்தில் பெருமானார் தன் மரணத்தை நோக்கி நெருங்கிற நேரம் அந்த தோழர்கள் தங்களுடைய கல்விகளை ரசூலுல்லாஹ்வுக்கு பறி கொடுத்திருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த தினம் எப்படி நெருங்க போகிறது என்றால், பெருமானார் 14 நாட்கள் தலைவலி வருகிறது போகுது. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி நாட்களை எந்த மாதிரி வாழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானாருடைய மரண நாள் நெருங்கி கொண்டிருக்க கொஞ்சம் கொஞ்சமா சஹாபாக்களை அல்லாஹ் தயார்படுத்துகிறார். அந்த 14 நாட்களில் திங்கட்கிழமை ஜனாசாவை முடித்துவிட்டு வந்த ரசூலுல்லாஹ் தலைவலியில் இருக்கிற நேரம் பள்ளிவாசலோடு இன்னும் தொடர்பு தான். எதுவரைக்கும் என்றால், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, நேற்று நைட் நாங்கள் வெள்ளிக்கிழமை ராத்திரி என்றோம். மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் ரசூலுல்லாஹ் தான் இமாமத்து செய்தார்கள். எந்த தலைவலி இருந்தாலும் பள்ளிவாசலில் இமாமத்தை ரசூலுல்லாஹ் செய்து கொண்டிருந்தார்கள். நேற்றைய தினம் ராத்திரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகை தொழுவித்தார்கள். எதை ஓதி தொழுவித்தார்கள்? வல்முர்சலாத் சூரா ஓதி தொழுவிச்சாங்க. வீட்டுக்கு போய் வல்முர்சலாத்தை இன்றைக்கு ஓதி பாருங்க. இது ஓதியா தொழுவித்தார்கள்? இவ்வளவு நேரமா நின்றார்களான்னு நீங்க யோசிப்பீங்க.
இஷாவுக்கு ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வர முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பலகீனமாகி விட்டார்கள். அதிலிருந்து தான் மெல்ல மெல்ல திங்கட்கிழமை காலை வரைக்கும் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அந்த சம்பவம் நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலகீனப்பட்டிருக்கிற நேரம் மனைவிமார்கள் எல்லாம் சூழ நின்று பெருமானாரை பார்க்கிற நேரம் அந்த மனைவிமார்கள் ஒரு மனைவி கூட டிவோர்ஸ் பண்ணவில்லை. பெருமானார் மீது யாரும் குற்றம் சாட்டவில்லை. வேணுமெண்டா எத்தனை பெண்களையும் கூட்டி வாங்க, ஒரு ஆணுக்கு மோகமாக மயங்கி வந்த அத்தனை பெண்களையும் உட்கார வைப்போம். 4 நாள் பட்டியல போட்டு பாருங்க, எத்தனை பொம்பளை ஓடுறான்னு பாருங்க. இந்த உலகத்தில் தான் பசியில இருந்து தன்னுடைய மனைவிமாரெல்லாம் பசியில நிற்க ஒரு தினம் வந்தது. அது அஹ்ஸாபுடைய காலம், ஹிஜ்ரி 5. அந்த நேரத்தில் மனைவிமாரெல்லாம் ஒன்று சேர்ந்து யார சொல்லலாம், இப்ப கொஞ்சம் யுத்தங்கள் வெற்றி பெறுது, கொஞ்சம் பொருளாதாரம் கிடைக்குது, கொஞ்சம் கூட்டித்தாங்களேன்னு கேட்டாங்க. இதுவரைக்கும் அவர்கள் கேட்கவில்லை. பெருமானார் ஒரு மாதம் தங்கள் மனைவிமார்களோடு பேசவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அந்த வரலாறுகளை நீங்கள் படித்திருப்பீர்கள். அல்லாஹ் சொன்னான், அவர்களை தலாக் பண்ணி விடுங்கள், அவர்கள் மாறினால் ஓகே, இல்லை என்றால் அனுப்புங்கள். ஒரு மனைவி கூட அல்லாஹ்வுடைய தூதரை பசியில் இருந்தாலும் உங்களை விட்டு வாழ முடியாது யா ரசூலல்லாஹ். இந்த உலகத்திலே தன்னுடைய வீட்டில் பெருமானார் எப்படி, ரோட்டில் எப்படி, தன் உறவுகளோடு எப்படி, ஹாத்தமுல் அன்பியா. இந்த உலகத்தில் அவர் யாரும் மனசை நோகடிக்காத விதத்திலே எல்லோருடைய மனங்களை வெற்றிருந்தார்கள். பெருமானார் மனிதர்களோடு நடந்த விதம் அப்படி. மனைவிமார்கள் எல்லோரும் சூழ நிற்க ரசூலுல்லாஹ் வேதனையோட நிற்க அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கேள்வி கேட்டான், நாளைக்கு நான் யார் வீட்டுலன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் இன்றைக்கு ஆயிஷா நாய் வீடுனா நாளைக்கு ஆயிஷா நாய் வீட்டு போக மாட்டாங்க, ஷெட்யூல் தவறவே மாட்டாங்க. இன்றைக்கு இவங்களை கொடுத்தா ஏக காலத்துல 9 மனைவி 11 மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் மாறி மாறி அந்த சுழற்சிக்கு தான் வருவாங்க. சில பேர் தப்பா புரியுறாங்க, ஆயிஷா நாய் இவ்வளவு ஹதீஸ் அறிவிச்சுன்னா ஆயிஷா நாய் வீட்டிலேயே இருந்துதா. இன்றைக்கு ஒருவர் என்றால் நாளைக்கு இன்னொருவர். எப்படி ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு போவாங்க, மனைவிமார்கள் எடுத்து சீட்டு போட்டு குலுக்கி பார்த்து யார் பேர் வருதோ அவங்கள கூட்டிட்டு போவாங்க. ஒரு தினம் அப்சா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொரு தினம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் சின்னவங்க, 18 வயசு. பெருமானார் இந்த கேள்வியை வேதனையோட கேட்கிறேன், நாளைக்கு நான் யாரு வீட்டுலன்னு கேட்கிறேன். மனைவிமார்கள் எல்லாம் பார்த்துட்டு யார ரசூலல்லாஹ் உங்களுக்கு யார் வீடு வேணும் என்று கேட்கிறேன். நேர்மை தவறக்கூடாது. ஒரு ராஜா சாதாரண எங்க மனைவிமார்களோட நாங்க எப்படி நடந்திருப்போம். பெருமானார் தங்கள் மனைவிமார்களோட மரணப்படுக்கையில் நிக்கிற நேரம் ஒரு மன்னர் அவரு, எனக்கு நாளைக்கு இந்த வீடுன்னு சொல்லலாம், அப்போ கூட அவர் அப்படி பேசவில்லை. சுப்ஹானல்லாஹ். யார் வீடு என்று கேட்கிற நேரம் மனைவிமார்கள் கேட்கிறாங்க, யார் வீட்டுக்கு யார சொல்ல போகணும், ஆயிஷா வீட்டுக்கா, போங்க யார சொல்லலாம் என்று மனம் விரும்பி சொன்னார்கள். மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கிற நேரம் அல்லாஹ் கேட்கக்கூடாது, ஏன் இப்படி என்று கேட்கக்கூடாது என்பதற்கு நேர்மை என்றால் நேர்மை சுப்ஹானல்லாஹ், நியாயம் என்றால் நியாயம் சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அவர்கள் அனுமதி கொடுக்க ஆயிஷா நாய் வீட்டுக்கு போறாங்க. இப்ப புதன்கிழமை, மரணிப்பதற்கு 5 நாள். பெருமானாருக்கு கடுமையான சூடு. தலையில ஆயிஷா நாய் சொல்றாங்க, பெருமானார் ஏலாது, கடைசி உரையை நிகழ்த்த போகிறார்கள். வீட்டில இருந்து சொன்னாங்க, ஒப்பந்தம் வாங்க போகிறேன், ஒப்பந்தம் வாங்க போகிறேன் ரசூலுல்லாஹ். அன்றைக்கு தான் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கடைசியா குளிப்பாட்டின நாள். ஒரு பாத்திரத்தை வைத்து அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு வந்து உட்கார வைத்து 7 கிணறுல இருந்து தண்ணீர் எடுத்து அவர் ரசூலுல்லாஹ்வை குளிப்பாட்டினார்கள். எதற்கென்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய தலையிலிருந்து அந்த சூடு குறையணும் என்பது. பெருமானார் இருக ஒரு புடவையை போட்டு ஒரு துண்டை போட்டு ரசூலுல்லாஹ் நடுங்கியவர்களாக மிம்பருக்கு ஏறினார்கள். மக்களை நான் போன பிறகு என்ன நடக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்தார்கள் ரசூலுல்லாஹ். மறுமை நாள் வரைக்கும் பெருமானார் பேசிக்கொண்டே வந்தார்கள். அந்த இடங்களில் நிறைய சொன்னார்கள். மக்களிடம் வாக்கு கேட்டார்கள். அன்சாரிகளே, இந்த பள்ளிவாசலுக்கு வருகிற நேரம், நாம் எல்லாம் பசிகளை நிற்கிற நேரம், விருந்தாளிகள் வருகிற நேரம் எப்படி உணவு கொடுத்து கௌரவித்தோமோ, எனக்கு பிறகு நீங்கள் கொடுப்பீர்கள் தானே அன்சாரிகள் என்றார்கள். உப்பு கரைவது போன்று நீங்கள் குறைந்து விடுவீர்கள் அன்சாரிகள் என்றார்கள். நீங்கள் குறைந்து விடுவீர்கள், இந்த பள்ளியிலே இதை நடக்கணும் என்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே ரசூலுல்லாஹ் சொன்னார், கெஞ்சி கேட்டார்கள், என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்னுடைய கபரை லா தஜஅலு கபரி யஹீதா, என் கபரிலே திருவிழா நடத்த வேண்டாம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். எனக்கு பிறகு நபி இல்லை, என்னை ஈசா இப்னு மரியத்தை வரம்பு மீறி புகழ்ந்தது போன்று புகழ வேண்டாம் என்றார்கள். இன்றைக்கும் பள்ளிவாசலில் பெருமானார் கல்வியில் நிற்கிறார். ஹாத்தமுல் அன்பியா அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், எங்கள் உயிரை விட நபி மேலானவர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் பெருமானாருக்கு கொடுத்த மரியாதை வேறு யாருக்கும் கொடுக்க
கொடுக்கவில்லை. இன்றைக்கும் பள்ளிவாசலில் தப்பித்தவரையாவது ஒரு போட்டோ இல்லை, ஒரு உருவம் இல்லை. எங்கள் கல்வி நிறைய வாழுகிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கெஞ்சி கேட்டார், வேண்டாம், லா தஜஅலு கபரி ஈதா, என்னுடைய கபரை திருவிழா நடத்த வேண்டாம், என் கபர் சாதாரண கபராக நிற்கட்டும் என்றார் ரசூலுல்லாஹ். கட்டிடம் கட்ட வேண்டாம், சாக முன்னாடியே சிலை கட்டக்கூடிய யுகத்தில் நின்று கொண்டு பெருமானார் எனக்கு உருவம் வேண்டாம், உருவ வழிபாடு வேண்டாம், என் சகோதரி ஈசாவை எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ மக்களே, என்னை அப்படி புகழக்கூடாது என்றார்கள். அந்த தோழர்கள் உறுதியாக அதை எடுத்துக்கொண்டார்கள். பெருமானார் சில விடயங்கள் சொன்னார்கள். அபூபக்கர் தேம்பி தேம்பி அழுதார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானிடம் பேரை சொல்லவில்லை, யார் என்று சொல்லவில்லை, ஒரு அடியானிடம் 2 கொடுத்தார். ஒன்றே துனியாவில் வாழப்போகிறீர்களா என்று கொடுத்தான், ஒரு வாய்ப்பு. இல்லையா மறுமை பாக்கியம் வேண்டுமா என்று கொடுத்தான். அந்த அடியானோ மறுமை பாக்கியத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொல்லுகிற நேரம் தன்னுடைய உற்ற நண்பன், அதாவது தன்னுடைய பக்கத்துள்ள தோழர் அபூபக்கர் தேம்பி தேம்பி அழுதார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் நீங்கள் பார்க்கலாம். இளைஞர்கள் கேட்கிறார்கள், அந்த வயோதிப பெரியவர் ஏன் அழுகிறார்? பெருமானாரோ ஒரு அடியானை பற்றி பேசினார்கள். அவருக்கு அல்லாஹ் துனியா வேணுமா மறுமை வேணுமா என்று கேட்டால் மறுமையை தேர்ந்தெடுத்தார். இதுக்கு ஏன் அழணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நீங்கள் அழ வேண்டாம் என்றார்கள். அபூபக்கர் நீங்கள் அழ வேண்டாம் என்றார்கள். இந்த உலகத்தில் எல்லோரும் என்னை துரத்துற நேரம் அபூபக்கரே நீங்கள் என் பக்கத்திலே நின்றீர்கள் என்றார்கள். எல்லாத்தையும் கொடுத்தீர்கள் அபூபக்கரே, எல்லா நேரத்திலும் அல்லாஹ் உங்களை என் பக்கத்தில் வைத்தான். அபூபக்கர் நீங்கள் அழக்கூடாது என்றார்கள். நீங்கள் அழக்கூடாது என்றார்கள். அந்த சூசகமான தகவலை கேட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், பெருமான் நீங்களை விட்டு போகிறார் என்று அந்த பெரியவர் வேற யாரும் அல்ல, அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை புரிந்திருந்தார்கள். அவரால ரசூலுல்லாஹ் அவர்களை அமைதிப்படுத்துகிறார்கள். இப்படி பல நிகழ்வுகள் நடக்கிறது, அது ஒவ்வொன்றாக சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் பழித்தீர்த்துக் கொள்ள சொன்னார்கள். மக்களே என்னை பழித்தீர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பழி தீர்ப்பார்களா யாராவது? ஏதாவது உங்களுக்கு தர இருக்கிறதா மக்களே? கேளுங்கள், தருகிறேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்னை பிடித்து விட வேண்டாம் என்றார்கள். ஏதாவது கொடுக்குமதி இருந்தால் சொல்லுங்கள், தருகிறேன் என்றார்கள். ஒரு தோழர், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பழி தீர்ப்பதற்கு முன்னாடி வந்த ஒரு தோழர், எல்லோரும் பார்த்தார்கள், என்னப்பா ரசூலுல்லாஹ்விடம் யாராவது பழி தீர்ப்பார்களா? ஆனால் அவர் ரசூலுல்லாஹ்விடம் பழி தீர்க்க வரவில்லை, கெட்டி பிடித்து மோந்து கொண்டார் ரசூலுல்லாஹ்விடம். பழி தீர்ப்பு என்ற பேரிலே அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த கூட்டம் யாரும் பழி தீர்க்க எதுவும் நடக்கவில்லை. மெல்ல மெல்ல இது நடக்க, இதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. திடீரென்று ஏழாமல் இருந்த ரசூலுல்லாஹ் உஹது மலையை நோக்கி போனார்கள். உஹது மலையிலே அங்கே ஜனாசா தொழுவித்தார்கள். இதை அறிவிக்கக்கூடிய ஒரு தோழர் சொல்கிறார், முஸ்லிம்களே வருகிறது, உயிரோடு உள்ளவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் நான் போயிட்டு வருகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது போன்று இருக்கிறது. பெருமானார் 8 ஆண்டுகள் உஹது யுத்தத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பல்லு உடைந்து நெத்தி காயமாக்கப்பட்டு அந்த கபரை நிறைய பேர் அடக்கம் செய்யப்பட்டு ஜனாசா தொழுவிக்கப்படவில்லை. அன்றைக்கு ஜனாசா தொழுவிக்கப்பட அந்த தோழர்கள் அன்றைக்கு அல்லாஹ்விடம் ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்கிறார்கள். இறைவா, என்னுடைய தோழர்கள் யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் கடைசி பயணம் போகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேர் இந்த உலகத்தை விட்டு போகிறார்கள், எப்படி என்றே தெரியல. ஹாத்தமுல் அன்பியா, அல்லாஹ் தெரிவு செய்த நபி. இந்த உலகத்தில் எல்லோரும் அவரோடு பேச ஆசைப்படுகிறோம், அவரோடு பார்க்க ஆசைப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாடி எல்லா கடன்களையும் முடிக்கிறார்கள். ஜனாசா தொழுவித்து முடித்து விட்டார்கள். உஹதிலே 8 வருடங்களாக தொழுவிக்கப்படாத ஜனாசா அன்றைக்கு தொழுவிக்கப்பட்டது. மிம்பருக்கு மேல் ஏறினார்கள். ஜனாசா தொழுவித்து வந்து மிம்பருக்கு ஏறிவிட்டு சொன்னார்கள், மக்களே, அல்லாஹ் மீது ஆணையாக என்னுடைய ஹவுலை நான் பார்க்கிறேன் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நான் ஹவுலை பார்க்கிறேன் என்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹவுலை காண்பித்தார். இங்கே சந்திப்போம் என்றார்கள். எனக்கும் உங்களுக்கும் வாக்களிக்கப்படட்டும் அந்த ஹவுல் என்றார்கள். பெருமான கையில தண்ணீர் குடிப்பதற்கு காத்திருக்கிற இடம் மகிஷர்ல ஹவுல் என்ற இடம், அந்த தடாகம். நான் அதை பார்க்கிறேன், மக்களே, சந்திப்போம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். மக்களுக்கு மெல்ல மெல்ல சொல்ல, வெள்ளிக்கிழமை ராத்திரி, அதாவது பெருமானார் இஷாவுக்கு 2 தோளுடைய கையில் வந்தார்கள். விரல் கோடு போட்டுப்பட்டிருந்தது, காலில் சீவன் இருக்கல. மக்களோடு கடைசி சனி ஞாயிறு இந்த 2 நாளும் பெருமானார் பள்ளிக்கு வரவில்லை. ஒரு சில ரிவாயத்துகளில் ஒரே ஒரு வேளை வந்ததாக இருக்கிறது.
பெருமானார் தன்னுடைய எல்லாத்தையும் முடித்து விட்டார். வீட்டில் எதுவுமே இல்லை. இருந்த ஒரு விடயத்தையும் தர்மம் செய்யுங்கன்னு நாங்கள் சொல்லலாம். ஆயிஷா, நான் அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் வெறும் கையோடு சந்திக்கணும் என்று விரும்புகிறேன். ஆயிஷா, ஹாத்தமுல் அன்பியா, ரப்புல் ஆலமீன் தனக்கு தந்த அத்தனைக்கும் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அத்தனையும் தர்மம் கொடுத்து விட்டு சின்ன ஒரு வீட்டுக்குள் தன் கடைசி மூச்சை விட போகிறார். திங்கட்கிழமை காலையில் சில பேர் மரணிக்கிற நேரம், அதில் மரணிப்பதற்கு முன்னாடி திடீரென்று உடம்புல புத்துணர்ச்சி வரும். பெருமானாருக்கு அல்லாஹ் அப்படி ஒன்றை கொடுத்தால் அது அதிகாலை நேரம். திரைச்சீலை மட்டும்தான் பள்ளிக்கும் வீட்டுக்கும் ஒரே திரை. பெருமானார் அந்த திரைச்சீலை அகற்றினார்கள். இதுவரைக்கும் பெருமானாரை கொல்ல வந்தவர்கள், பெருமானாருக்கு திட்டியவர்கள், பெருமானாரை கொண்டு விட வேண்டும் என்று முயற்சி எடுத்தவர்கள், அவர்கள் எல்லாம் பள்ளிக்குள் அன்றைக்கு அமைதியாக இருந்தார்கள். அவர்கள் மாறி இருந்தார்கள். இதற்கு முன்னாடி சிரிக்க தெரியாதவர்களுக்கு சிரிக்க சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு முஅல்லிம், ஒரு தலைவர், ஒரு ஆட்சியாளர், ஒரு ஆசான் அன்றைக்கு பிரிய போகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திங்கட்கிழமை காலையில் பெருமானார் எழும்பி திரைச்சீலை அகற்ற அளவுக்கு மட்டுமே உடம்புல சக்தி இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அகற்றிவிட்டு மக்களை பார்த்து சிரித்தார்கள். அந்த மக்களோ ரசூலுல்லாஹ் அதாவது நோய்வாய்ப்பட்ட ரசூலுல்லாஹ் எல்லாம் முடிச்சிட்டு சரியாயிட்டாங்க என்று பார்த்து சிரிக்க, பள்ளிக்குள் நுழைய அளவுக்கு பெருமானாருக்கு சக்தி இருக்கவில்லை. சிரித்து விட்டு திரைச்சீலை பூட்டி விட்டார். ஹதீஸில் வருகிறது, பெருமானார் தன் வாய், அதாவது சிரிக்கிற, ரொம்ப வாய் விட்டு சிரிக்கிற அளவு அந்த மக்களை பார்த்து சிரித்தார்கள். இதுதான் கடைசியாக ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தோழர்களை காட்டிய கடைசி. அந்த தோழர்கள் பெருமானாரை உயிரோடு பார்த்த கடைசி. இதற்கு பிறகு ஒரு சிலர்கள் மட்டுமே பார்ப்பார்கள். எல்லா தோழர்களும் ஃபஜ்ருக்கு தயாராக இருக்கிற நேரம் பெருமானார் தன்னுடைய சிரிப்பு மூலமாக சொன்னார்கள். வருகிற நேரம் எத்தனையோ அநியாயம் அனாச்சாரங்களும் நடந்திருக்கிற நேரம் பெருமானத்துடைய பணியை முடித்து சாந்தமாக இந்த பூமியை விட்டு போகிறார். இந்த மாதிரியான ஒரு மனிதரை உலகமே பார்க்காது. திரும்ப என்ன நடந்தாலும், படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் இருந்தாலும் இப்படி ஒரு தலைவரை இந்த உலகம் பார்க்காது. ஹாத்தமுல் அன்பியா, உயிர் வாழுகிற நேரமே பழக பழக பாலும் புளிக்கும் என்பார்கள். ஒரு பாலை வைத்தால் 4 நாளைக்கு அந்த பாலை பயன்படுத்த முடியாது, புளிச்சு போய்விடும். அதே மாதிரி மனிதர்களோட பழக பழக அவருடைய பெருமதி குறைந்துவிடும். இந்த உலகத்திலே ஒரே ஒரு மனிதர், அவர் பக்கத்திலே நெருங்கிற நேரம் பெருமதி கூடிக்கொண்டே போகிறது. அவர் மேல உள்ள மரியாதை கூடிக்கொண்டே போகிறது. நேற்றைய தினம் இருப்பதை விட இன்று தினம் அவருடைய மரியாதை கூடுகிறது. அப்படிப்பட்டவர் இந்த உலகத்தில் ஹாத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ். உங்களுக்கு தெரியும், வயோதிபர்கள் மட்டும் அவரை சூழ்ந்திருக்கவில்லை, இளைஞர்கள் தங்களுடைய கல்விகளை பறிகொடுத்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியுமல்ல, ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் எல்லோரும் தூங்குற நேரம் பெருமானார் தஹஜ்ஜுதிலே அல்லாஹ்வோடு பேசுவார்கள், அல்லாஹ்வோடு கெஞ்சி கேட்பார்கள். அந்த நேரத்திலே ஒரு இளைஞன் பள்ளிவாசலுக்கு வெளியிலே முற்ற வழிகள் தூங்குவார். கூரை இல்லை, வீடு இல்லை, ஒன்றுமே இல்லை. வந்தவர் அஸ்லமி குலத்தை சேர்ந்தவர், போக முடியாமல் பள்ளிவாசலிலே தங்கிவிட்டார். பெருமானாரை விட்டு பிரிந்து என்ன வாழ்க்கை என்று கேட்டார். பெருமானாரை பார்க்காத வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்று கேட்டார். பள்ளிவாசல் முற்றுவெளியிலே நிற்கிற நேரம் அதிகாலையிலே எல்லோரும் தூங்குற நேரம் பெருமானார் அமைதியாக வெளியே வரும் வரைக்கும் காத்து நின்று பெருமானுக்கு தண்ணீரை கொடுத்து, யா ரசூலல்லாஹ், என் கையால் தருகிறேன், புதுவடுங்களேன் யா ரசூலல்லாஹ் என்றார். அவரால் கொடுக்க முடியுமானது அதுதான். வேற எதுவும் பெருமானுக்கு கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு எதுவுமே இல்லை. பெருமானார் அவரோடு இருந்து உது எடுத்து விட்டு கேட்டார்கள், சல்லி, என்னிடம் கேளுங்கள் என்றார். என்னிடம் கேளுங்கள், என்ன வேணும் என்று கேளுங்கள். அல்லாஹ் முதல் வானத்திலே ஹாத்தமுல் அன்பியா இந்த பூமியிலே அவருக்கு முன்னாடி ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி முன்னாடி என்ன வேணும் என்று கேளுங்கள் என்றார்கள். யா ரசூலல்லாஹ், வீடு இல்லை, வாசல் இல்லை, தோட்டம் இல்லை, ஒன்றுமே இல்லை. கேட்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது, கேட்பதற்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது. என்ன கேட்டார்? ஒரு இளைஞர் என்ன கேட்பார்? நீங்கள் என்ன கேட்பீர்கள்? தன் கண்ணு முன்னாடி ரசூலுல்லாஹ் நிற்கிற நேரம் அவர் கண்ணை பார்த்து கொண்டு கேட்கிறார், இன்னி முராஃபகத்துக்கு ஃபில் ஜன்னah, இன்னி அஸ்அலுக முராஃபகத்துக்கு ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ். எனக்கு ஒன்று வேணும் யா ரசூலல்லாஹ், துனியாவில் உங்க முன்னாடி நிற்க அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு தர. ஜன்னாவிலே நபிமார்களோடு சாலிஹீன்களோடு நீங்க ரொம்ப பிஸியா நிற்பீர்களே, உங்களோடு எல்லோரும் நிற்கிற நேரம் ரபியா எங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு உங்க பக்கத்துல ஜன்னால இருக்கணும் யா ரசூலல்லாஹ், நீங்க வேணும் யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க வேணும் யா ரசூலல்லாஹ், வேற எதுவும் இல்லை. இளைஞர்கள் தன்னுடைய கல்விகளை பறிகொடுத்திருந்த தலைவர்
இந்த பூமியை விட்டு பிரிகிற நாள் வயோதிபர்கள் தங்களுடைய கல்புகளை பறிக்கொடுத்திருந்தார்கள். உஹது யுத்தத்திலே ஒரு பெண் ஓடி வந்தால் ரசூலுல்லாஹ் மூர்ச்சிட்டு கீழே விழுந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு என்னன்னு கேட்டார்கள். உங்க கணவன் மௌத்தென்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ்க்கு என்ன? உங்க வாப்பா மௌத்து. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ்க்கு எப்படி என்று கேட்டார்கள். உங்க மகன் மௌத்து. உலக வரலாறில் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை உலகமே பார்த்திருக்காது. வீட்டிலிருந்து ஓடி வந்த பெண் கேட்கிறாள், உங்க மகன் மௌத்தாகிவிட்டார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ்க்கு எப்படி? திரும்ப கேட்கிறார்கள். அவர்கள் நலமாக நிற்கிறார். எங்க? அங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் தங்கள் கல்புகளை இப்பொழுது நடக்க போகிறது. திங்கட்கிழமை காலை பெருமானார் இந்த பூமியை விட்டு போக போகிறார்கள். பள்ளிவாசலை சுத்தி பெரியவர்கள் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வருகிற நேரம் எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது, வெளிச்சமாக இருந்தது. பெருமானாருக்கு எப்படி என்று வீட்டுக்குள் போக முடியாது. மஹரம் அஜ்னபி சட்டம். வெளியிலே நிற்கிறார்கள் பெரியவர்கள். இப்பதான் மெல்ல மெல்ல லுஹாவுடைய நேரம். ஃபஜ்ருடைய அஜானை கேட்ட ரசூலுல்லாஹ் லுஹருடைய அஜானை கேட்கவில்லை. லுஹாவுடைய வேலை. அதுக்கு முன்னாடி ஃபாத்திமா ரலியல்லாஹு வர்றார்கள். சக்கராத். பெருமானார் இன்னலில் மௌத்தி சக்கராத். வேதனையோட ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், மௌத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கிறது என்றார்கள். அது மௌத்தாகிற நேரம். அந்த நேரம் வேதனையாக இருக்கிறது. ஃபாத்திமா வந்து அழுகுறார்கள் பாப்பாவை பார்த்து. பாப்பா உம்மா எப்பயோ மௌத்தாயிட்டான். தன்னுடைய ஈர கொலை ஃபாத்திமா ரலியல்லாஹு எப்பயும் பாப்பா அந்த இறக்க அழகா பிள்ளைகளை உடுப்பாட்டி வச்சு ஹசன் ஹுசைனை எடுத்து கொஞ்சுவார் ரசூலுல்லாஹ். பள்ளியிலே தூக்கி கொண்டு போயே ரசூலுல்லாஹ் தொழுவிப்பார். ஒரு தினம் பள்ளியில சுஜூதுல இருக்கவங்க நீண்ட நேரம் இருந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா புள்ள தலையில விளையாடுற நேரம் எனக்கு தூக்கி கீழே வைக்க கஷ்டமாக இருந்தது என்றார்கள். அந்த பேர குழந்தைகளோட எவ்வளவு இரக்கமோ. தன் பாத்திமா வந்து வாப்பா முன்னாடி அழ ஆரம்பிக்கிறாங்க. அழ வேண்டாம், தூரத்தில் இந்த ஆயிஷா நாயை பார்க்கிறாங்க. வாப்பாவும் மகளும் பேச ரகசியமா. ரசூலுல்லாஹ்வுடைய வாய்ஸ் ரொம்ப இறங்கிட்டு பேச அழுகிறார்கள். அந்த நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் பாத்திமாவுக்கு. என்ன சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹா? இப்ப நான் மௌத்தாக போறேன்ற மெசேஜ சொன்னாங்க. நீங்க போய் ஹதீஸ்ல பார்க்கலாம். உங்க வாப்பாக்கு இன்றைக்கு பிறகு எந்த வருத்தமும் இல்லை பாத்திமாண்டாங்க. அந்த ஹதீஸை பார்க்கலாம். எந்த வருத்தமும் இல்லைன்னா ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு அந்த மெசேஜ் இன்றைக்கு நான் மௌத்தாக போறேன்னு சொல்லாமல் பெருமானார் அதை சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபாத்திமா எனக்கு பிறகு என்னிடத்தில் நீங்க தான் வரப்போறீங்க ஃபாத்திமா, என் குடும்பத்தில். 6 மாசத்துல அவங்க மௌத்தாகிட்டாங்க. ஃபாத்திமா சுவர்க்கத்தில் உங்களுக்குரிய அந்தஸ்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அவங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எந்த வாப்பாட ஜனாசாவு கிட்ட போய் எந்த மகளாவது சிரிப்பார்கள்? அதான் ஈமான். எங்க வாப்பா போய் சொன்னதே இல்லை. எங்க வாப்பா நான் வாசிச்சு போய் சொன்னதே இல்லை. ஜன்னா ஃபாத்திமா ஜன்னா. பெருமாள் அதுக்கு முன்னாடி ஒரு இடத்தில் சொன்னார்கள், குடும்பத்தாரை கூப்பிட்டு, மக்களே என் குடும்பத்தாரே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உங்களை எனக்கு காக்க முடியாது, நீங்க உங்களை காத்துக் கொள்ள வேண்டும், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னாங்க. பாத்திமா ரலியல்லாஹு எந்த சொத்தையும் கொடுக்கவில்லை, எந்த சொத்தையும் கொடுக்கவில்லை. ஜன்னா ஃபாத்திமா ஜன்னா. சிரித்தார்கள். ஆயிஷா நாய் கேட்டார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்த்து, ஏன் சிரித்தீர்கள், ஏன் அழுதீர்கள்? பிறகு சொல்றேன்னு சொல்லி போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மலக்குல் மௌத் நெருங்கிற நேரம் வந்து விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் பிரத்யேகமா அபூபக்கர் சித்திக் அவர்களை தேர்ந்தெடுத்தார். அவங்க மகளையும் தேர்ந்தெடுத்திருந்தார். 18 வயசு. ரசூலுல்லாஹ் அவர்கள் 63 வயசு. ரசூலுல்லாஹ்வுடைய மடியில எல்லோரும் தூங்க ஆசைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தாடி முறைகள் எத்தனை நரைமுடி என்று பார்த்தார்கள். சிவப்பு கலர் டிரெஸ் ஒன்று கிடைத்தது. யார் ரசூலுல்லாஹ், இதை நாங்க மன்னர்கள் வரப்புகளை நீங்க உடுத்துட்டு வாங்க. உடுப்பாட்டி அழகு பார்த்தார்கள், குளிப்பாட்டி பார்த்தார்கள். பெருமானுடைய தலையில் உள்ள முடிகளை எண்ணினார்கள். பெருமானாரை கொண்டை ஆயிஷா வாரி விட்டார்கள். இவ்வளவு ரசூலுல்லாஹ்வுக்கு பாசமும் அன்பும் கிடைக்க இறுதி நேரம் பெருமானார் ஆயிஷா நாய் வீடை தேர்ந்தெடுத்தால் நான் சொன்னேனே, ஏன் நினைக்கிறேன்? மற்ற எல்லோரும் விதவைகள். ஆயிஷா ரலியல்லாஹு இதுக்கு பிறகு திருமணம் முடிக்கல. கடைசி நாட்கள் ஆயிஷா அம்மாக்கு ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க. இந்த உலகத்தில் எல்லோரும் பெருமானார் முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிற நேரம்
ஆயிஷா பார்த்து கொள்ளட்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்திருந்தார். சரியாக ரசூலுல்லாஹ் புதன்கிழமை சொன்னார்கள், என்னுடைய எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள், அபூபக்கர் வருகிற வாசலை தவிர என்றாங்க. அபூபக்கர் மட்டும் வந்து பார்க்கலாம், வேற யாரும் வர வேண்டாம்னாங்க ரசூல். தன் மனைவியோட ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில சந்தோஷமா கழிக்க நாட்கள் அல்ல, அந்த மனைவி லாஸ்டா பார்க்கட்டும் என்றார்கள். ரசூலுல்லாவை எல்லோரும் பார்க்க துடிக்கிற நேரம் அல்லாஹ் ஆயிஷா அம்மாவை அதில் தேர்ந்தெடுத்தான். கடைசி நிமிடங்கள் நெருங்கிறது. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் மடிக்கு நெருங்கிட்டார். அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு தோழர் வருகிறார். அது ஆயிஷானுடைய சகோதரர். அவருக்கு அனுமதி உண்டு, ஏண்டா ஆயிஷா நாய் ஹிஜாப் இல்லாம அவருக்கு பார்க்கலாம். வீட்டுக்குள் நுழைகிற நேரம் கையில ஒரு குச்சி மிஸ்வாக். ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போற நேரம் ஆயிஷா நாய் மோந்துட்டு போவாங்க, திரும்ப வந்து முத்தம் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பழக்கம் இருக்கு, தன் வாயை சுத்தப்படுத்துவார். ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, நீங்க பார்க்கலாம், அதாவது ஹதீஸ்ல வேணுமா பல்லு துளக்கணுமா, இன்னலில் மௌத்தி சக்கராத், சக்கராத்துடைய வேதனை. அல்லாஹ்வுடைய தன் வாயாள ரசூலுல்லாஹ்வுக்கு பேசுற அளவுக்கு சக்தி இல்லை. தன் தலையாட்டி சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஆமா வேணும் ஆயிஷா, அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் பல்ல விளக்கிட்டு ரப்புல் ஆலமீனை சந்திக்க கிடைத்த பாக்கியம் எத்தனை பேர். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அந்த குச்சியை நான் எடுத்து என் வாயால் சுத்தப்படுத்தி பெருமானார் வாயில போட்டு, பெருமானார் வாயில கடைசியா கலந்த எச்சி என்னுடைய எச்சென்றான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் 18 வயது ஆயிஷா அம்மாவுக்கு கொடுத்த பாக்கியம் என்னண்டா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மாவை நெருங்குறாங்க. மலக்குல் மௌத் நெருங்கி விட்டார். இதுவரைக்கும் யாரும் மரணிக்கிற நேரத்தில் தன் மனைவி மடியில போய் மூத்தாக மாட்டாங்க. ஆயிஷா நாய் சொன்னாங்க, என் நெஞ்சில என் தோளுக்கு பக்கத்துல ரசூலுல்லாஹ் வந்து என் பக்கத்துல உட்கார்ந்து, அதாவது அவங்களால நடக்க இயலாது, பேச இயலாது, என்னுடைய நெஞ்சில ரசூலுல்லாஹ் தலையை வச்சுட்டாங்க. நான் இருக பிடித்த ரசூலுல்லாஹ்வுக்கு ஔராதுகளை ஓதுறது. வீடு பூட்டப்பட்டிருக்குது, யாருமே இல்லை, எல்லோரும் வெளியில இருந்த ரசூலுல்லாஹ்க்கு இப்ப எப்படி இப்ப எப்படி இப்ப எப்படி என்று கேட்கிற நேரம் கடைசி நிமிடங்கள் அப்படியே நடக்குது. வேற யாருமே இல்லை, ஆயிஷா அம்மாவும் ரசூலுல்லாஹ் மடியில. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நிமிடம், எந்த வீடியோ கேமராவும் இல்லாத நேரம் ஆயிஷா அம்மா தன் கண்ணால் பார்த்ததை பிற்காலத்தில் சொல்லுவார்கள். என்ன நடக்குது ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்விடம் 3 முறை பாவ மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ்வே இறைவா என்னை மன்னிச்சு. சப்தம் வெளியே வரல. நான் பெருமானார் இருக பிடித்து அவர் மெல்ல என்ன சொல்லுகிறான்னு கேட்டேன். அல்லாஹ்விடம், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க எவ்வளவு மன்னிப்பு கேட்கிறோம், நாங்க எவ்வளவு மன்னிப்பு கேட்கிறோம் பெரியவர்களே. பெருமானார் இந்த பூமியை விட்டு பிரிகிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நேரம், எக்கச்சக்கமான பாவம் செய்த நாம் ரப்பு யார் என்பதை புரிந்திருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வே என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ் 3 முறை ரசூலுல்லாஹ் கேட்டார். அப்பதான் அந்த சம்பவம் நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் பக்கத்துள்ள பாத்திரத்தில் தண்ணீர் மிகவும் கடுமையான சூடு எடுத்து முகத்தில் எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சூடாக இருக்கிறது. இன்னலில் மௌத்தி சக்கராத் என்று சொல்ற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல் மெல்ல மெல்ல மேல போகுது. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு மேல போகுது. ரூஹு பிரிந்து போவதை இறுதியான பார்வைத்தான் அது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமாவுடைய விரல் மேலே போகுது, கண்ணு மேலே போகுது. காத்தமுல் அன்பியா ஆயிஷா ரலியல்லாஹு மடியில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவர்கள் இறுகி பிடித்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பூமியிலே தன்னுடைய பணியை நிறைவு செய்த நபி இந்த பூமியை விட்டு பிரிந்து செல்ல போகிறார்கள். மலக்குல் மௌத் வந்திருக்கிறார்கள். ஆயிஷாவை பிற்காலத்தில் சொல்லுவார்கள், பெருமாவுடைய விரல் மேல போக ரசூலுல்லாஹ் 3 தடவை சொன்னார்கள், மிகவும் மெல்லிய குரல், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா. உயர்வான தோழர்களோடு எங்களை சேர்த்திரியா அல்லாஹ். ஆயிஷா பின்னாடி சொல்லுவார்கள், பெருமானாருக்கு அடிக்கடி சொல்லுவார்கள், நபிமார்கள் சும்மா மௌத்தாக மாட்டார்கள். நபிமாருடைய மரண நேரத்தில் மலக்குல் மௌத் நின்று, துனியாவில் வாழுகிறீர்களா,
ஆகிராவை தேர்ந்தெடுக்கிறீர்களா திரும்ப கேட்பார்கள். அந்த நபி எதை முடிவு செய்கிறாரோ அப்பொழுதுதான் ரூகை எடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் என் மடியை விட்டு போக முடிவு செய்து விட்டார்கள். ஆயிஷா என்ற ரசூலுல்லாஹ்வுடைய ஜன்னாவுடைய மனைவி, நான் போயிட்டு வருகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்வது போன்றிருக்கிறது. பெருமானார் மேலே பார்த்து கொண்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, உயர்வான தோழர்கள் என்று சொன்னால் ஜன்னா யா ரப், ஜன்னா யா ரப், ஜன்னா. ரசூலுல்லாஹ் மறுமை வாழ்க்கையை தேர்வு செய்தார்கள். அவருடைய கடைசி நிமிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், பெருமானுடைய விரல் கீழே விழுந்து விட்டது, தன் தோளிலே ரசூலுல்லாஹ் சாய்ந்து விட்டார்கள். நான் பெருமானாரை பிடித்துக் கொண்டேன். மாத்த ரசூலுல்லாஹ், மாத்த ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள். நான் சொன்னேன், ரசூலுல்லாஹ் என் மேலே சாய்ந்து விட்டார்கள். அன்றைக்கு மதீனா நகரம் தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஹாத்தமுல் அன்பியா இன்றைக்கு எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார். எத்தனையோ ஜனாசாக்கள் இந்த உலகத்தை விட்டும் கடைசி பயணம் போயிருந்தாலும் அந்த ஜனாசாக்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய மன்னர்கள் இறந்து போனார்கள். இன்றைக்கு அமெரிக்காவில், ஐரோப்பாவில், ரஷ்யாவில் ஹாத்தமுல் அன்பியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணம் இன்று மரணித்தது போன்றிருக்கிறது. வரஃபஅனா லக திக்ரக, அல்லாஹ் நபியே உங்க புகழ நாங்க மேல தூக்குவோம் என்றான் அல்லாஹ். நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை. வரஃபஅனா லக திக்ரக, உங்களை அதாவது ஸலவாத்து சொல்லக்கூடிய கூட்டத்தை நாம் உருவாக்குவோம், உங்க புகழை நாம் தூக்குவோம் என்றால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஹாத்தமுல் அன்பியா, ஹாத்தமுல் அன்பியா இன்றைக்கு எங்களால் செய்ய முடியுமானது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்புல் ஆலமீன். இது போன்ற உள்ளத்தை உருக்கும் காணொளிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் காணொளிகளை பரிந்துரை செய்யுங்கள்.